குட் டே டு ஆல். வாங்க மேக்ஸை புரிஞ்சு படிப்போம். NCERT சிலபஸ் 9th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 8 குவாட்ரிலேட்ரல்ஸில் எக்ஸசைஸ் 8.2ல செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா, ஏபிசிடின்றது ஒரு ராம்பஸ், பிக்யூஆர்எஸ்ன்றது அந்த ராம்பஸோடைய மிட் பாயிண்ட்ஸ், எந்தெந்த சைட்ஸ்ன்றதை ரெஸ்பெக்டிவ்லின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. அதாவது ரெஸ்பெக்டிவ்லி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏபியோடைய மிட் பாயிண்ட்டு பி, பிசியோடைய மிட் பாயிண்ட்டு கியூ, சிடியோடைய மிட் பாயிண்ட் ஆர் அண்ட் டிஏடைய மிட் பாயிண்ட்டு எஸ். ஸோ ஷோ தட் குவாட்ரிலேட்ரல் PQRS இஸ் அ ரெக்டாங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரூவ் பண்ணோம். ஸோ அதில் நம்ம பார்ட்டாக பார்க்கலாம். ஃபஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டயக்ராமே கொடுக்கலனாலும் நம்ம வரைஞ்சிக்கலாம். ராம்பஸ் நீங்கள் எப்படி 4 சைடட் ஈக்குவலாக இருக்கக்கூடிய ராம்பஸை நம்ம வரைஞ்சிக்கிறோம். எந்த பக்கம் நீங்கள் என்ன வேணாலும் போட்டுக்கலாம், பட் நீங்கள் போடுறதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு ஸ்டெப்ஸை ப்ரொசீட் பண்ணணும். ஸோ ஏபிசிடின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா ராம்பஸ், PQRS அந்தந்த சைடுக்கு நேராக தான் நம்ம மிட் பாயிண்ட்டை வைக்கணும். ஸோ பின்றது ஏபின்ற சைடோட மிட் பாயிண்ட்டு, ஸோ QRS. இப்போ இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ இது என்ன சொல்லணும்னா, இந்த PQRSன்றது ரெக்டாங்கிள்னு நம்ம ப்ரூவ் பண்ணோம். ரெக்டாங்கிளுடைய ப்ராப்பர்ட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவலாகவும் இருக்கணும், பேரலாகவும் இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த டயக்ராமை வரைஞ்சிக்கிறோம், மிட் பாயிண்ட்ஸை மார்க் பண்ணிக்கிறோம், அதே மாதிரி ACBDன்ற டயக்னலையும் ஜாயின் பண்ணிக்கிறோம், அந்த மீட்டிங் பாயிண்ட்டை ஒன்று சொல்லிட்டு வச்சுக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இதை நம்ம அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு ட்ரையாங்கிள் எடுக்கிறோம். அதாவது ட்ரையாங்கிள் ஏபிசி. ஏபிசினா என்ன வரும்? ஏபிசி. ஸோ இந்த பார்ட்டை எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? இந்த ஏபிசியில் நல்லா பார்த்தீங்கன்னா, பியும் கியூவும் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மிட் பாயிண்ட்ஸ் ஆஃப் த சைட்ஸ் ஏபி அண்ட் சிடி. இந்த சைடோட மிட் பாயிண்ட்டு பி, இந்த சைடோடைய மிட் பாயிண்ட்டு கியூ. கரெக்டுங்களா? ஸோ அதை தான் ஃபர்ஸ்ட் லைனை எடுத்து எழுதியிருக்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரையாங்கிள்லேயே எடுத்துக்கோங்களேன். எப்படி இருக்குது? PQன்றது ஏசிக்கு பேரலாக இருக்குது. ஸோ PQ இஸ் பேரலல் டு ஏசி. அது மட்டும் இல்லாமல் மிட் பாயிண்ட் என்ன எப்படி இருக்கும்? ஏசியில் பாதியாக இருக்கும். தட் இஸ் PQன்றது எப்படி இருக்கும்னா ஏசியில் பாதி. ஸோ PQ இஸ் ஈக்குவல் டு ஹாஃப் ஆஃப் ஏசி. என்ன கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா, மிட் பாயிண்ட் தியரம்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன். அந்த கான்செப்ட் படி இதை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனாக நம்ம எடுத்துக்கிறோம். இப்போது ஏபிசி மேல் பக்கமாக இருக்கிற ட்ரையாங்கிள் எடுத்தாச்சா? இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கீழ்ப்பக்கமாக, தட் இஸ் ஏடிசி இந்த ட்ரையாங்கிள் எடுங்க. அதே மாதிரி கான்செப்ட் தான் இங்கே அப்ளை பண்ண போகிறோம். ட்ரையாங்கிள் ஏடிசியில் ஆரும் எஸ்ஸும் எதோடைய மிட் பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, சிடி அண்ட் ஏடியோடைய மிட் பாயிண்ட் ரெஸ்பெக்டிவ்லி. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட். ஸோ மிட் பாயிண்ட்னா என்ன கான்செப்ட் வரும்? இந்த லைன், அதாவது ஆர்எஸ்ன்றது பார்த்தீங்கன்னா ஏசிக்கு அல்லது சிஏக்கு பேரலாக இருக்குது. சொல்லியாச்சுங்களா? அதே மாதிரி மிட் பாயிண்ட் தியரம் படி என்ன வரும்? இந்த ஆர்எஸோடைய லைன், அதாவது டிஸ்டன்ஸ் அல்லது லென்த்து பார்த்தீங்கன்னா சிஏவை விட ஏசியை விட பாதியாக இருக்கும். ஸோ ஆர்எஸ் இஸ் ஈக்குவல் டு ஹாஃப் ஆஃப் ஏசி. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிட் பாயிண்ட் தியரமை யூஸ் பண்ணி சொல்கிறோம். ஸோ இதை ஈக்குவேஷன் 2ன்னு சொல்லிட்டு வச்சுக்கிறோம். இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனை கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இங்கே PQ, இங்கே ஏசி. ஸோ இங்கேயும் ஏசி இருக்குது, இங்கேயும் ஏசி இருக்குது. அப்படின்னா என்ன சொல்லலாம்? PQன்றது ஆர்எஸ்க்கு பேரலல் அப்படின்னு சொல்லிடலாங்களா? இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இதில் RHS, அதாவது ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டுமே என்னென்னு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஹாஃப் ஏசின்னு இருக்கிறதுனால PQ இஸ் ஈக்குவல் டு RSன்னு சொல்லிட்டு எழுதி முடிச்சிடலாம். இப்போ இந்த என்ன சொல்கிறாங்க? PQன்றது பேரலல் டு RS. அப்போ இந்த டயக்ராமை பாருங்கள். PQன்றது RSக்கு பேரலாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் ஈக்குவலாக இருக்குது. ஸோ ஆப்போசிட் சைட்ஸ் பேரலல் அண்ட் ஈக்குவல்ன்றதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன சொல்லி முடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கத்துக்கு சொல்கிறதுனால PQRSன்றது என்னன்னு சொல்லலாம்னா, இப்போதைக்கு பேரலலோகிராம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ லெட் த diagonals of the rhombus ABCD meet at O. இப்போது இந்த டயக்ராமில் ACBDன்றது டயக்னல், அதை மீட் பண்ணக்கூடிய பாயிண்ட்டு ஒன்று சொல்லிட்டு வச்சுக்கிறோம். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன் குவாட்ரிலேட்ரல் என்னென்னா, குவாட்ரிலேட்ரல்னாலே என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, 4 சைட்ஸ் இருக்கக்கூடிய எந்த க்ளோஸ்டு ஷேப் ஃபிகராக இருந்தாலும் அதை நம்ம என்ன தான் சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா குவாட்ரிலேட்ரல் தான் சொல்லுவோம். OMQN. ஸோ இந்த ஏரியாவை எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, MQ இஸ் பேரலல் டு ON. MQ இங்கே இருக்குதுங்களா, ON இங்கே இருக்குதுங்களா, இது ரெண்டும் என்னன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பேரலல் அப்படின்றாங்க. ஸோ என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா, PQ இஸ் பேரலல் டு AC. ஸோ PQவும் ஏசியும் பேரலாக இருக்கிறதுனால அதில் வரக்கூடிய இந்த லைன்ஸ், குட்டி லைன்ஸ் இருக்குது இல்லைங்களா, ஸோ ஏசியில் தான் ON இருக்குது,
பிக்யூவில் தான் எம்கியூ இருக்குது. ஸோ அதனால் இதுவும் பேரலல்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது இந்த லைன் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா QN is parallel to OM. So QN is parallel to OM. ரீசன் என்ன? QRும் BDயும் parallel. ஸோ அந்த parallel லைன்ஸில் இருக்கக்கூடிய இந்த சின்ன லைன்ஸும் எப்படி தான் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா parallel-ஆ தான் இருக்கும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அப்படின்னா நம்ம எடுத்த இந்த குவாட்ரிலேட்ரல், அதாவது OMQN இந்த பேரலல்ன்ற ஒரு கான்செப்டை வச்சு நம்ம என்னன்னு சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னா பேரலலோகிராம். ஏன்னா பேரலலோகிராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஷேப்பில் இருக்கும், உங்களுக்கு 90 டிகிரிஸ் வராது, ஆப்போசிட் சைட்ஸ் பேரலல்ன்ற கான்செப்ட் மட்டும்தான் வரும். ஸோ அப்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரலலோகிராம்னு சொல்லியாச்சு. இப்போது நம்ம அடுத்தது என்னென்னா ரெக்டாங்கிளுக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேரலல் மட்டும் இல்லாமல் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய இன்டீரியர் ஆங்கிள்ஸ் 90 டிகிரியாக இருக்கும். ஸோ அப்போ அந்த கான்செப்டை தான் நம்ம இங்கே எடுத்துகிட்டு வரோம். இப்போது MQN என்ற ஆங்கிள் எடுத்துக்கிறோம். அதாவது நம்ம இந்த சின்னது இருக்குது பார்த்தீங்களா, MQNல இது எப்படி தான் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 90 டிகிரி. அதாவது அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா NOMக்கு 90 டிகிரியாக இருக்குது. இது ஃபஸ்ட்டு ரீசன் O, அதாவது டயகனலில் இருக்கக்கூடிய பாயிண்ட்டை வருதுன்றதுனாலேயே ராம்பஸோட இன்னொரு கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டயகனல்ஸ் ஆஃப் த ராம்பஸ் எப்போவுமே எப்படி தான் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பர்பண்டிகுலராக இருக்கும் அப்படின்ற கான்செப்ட் படி இந்த இடம் 90 டிகிரி வர்றதுனால இந்த இடமும் எப்படி தான் வரும்னு பார்த்தீங்கன்னா 90 டிகிரி. ஸோ அதே மாதிரி என்ன சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா PQR. அப்போது நம்ம என்ன சொன்னோம், MQN இப்படி எடுத்தோமா, இப்போ பெருசாக எடுக்கிறோம். PQRன்ற இந்த சைடும் அதே மாதிரி NOM. ஸோ NOMன்ற இந்த சைடும் ரெண்டுமே இங்கே NOM தான். இதை மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா சின்ன லைன்லேருந்து பெரிய லைனுக்கு நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி காமிக்கிறோம். ஸோ இதுவுமே என்ன தான் வரும்னு பார்த்தீங்கன்னா 90 டிகிரி. ஸோ அப்போது என்ன தெரியுது, PQRSன்றது பேரலலோகிராம்ன்றது சொல்லியாச்சு. இப்போது அந்த பேரலலோகிராமில் ஒரு இன்டீரியர் ஆங்கிள் என்னவா தான் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 90 டிகிரியாக இருக்கிறதுனால ஸோ கன்ஃபார்மாக PQRSன்றது என்னவா தான் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிளாக இருக்கும். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் பார்ட் எப்படி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற ஒரு ட்ரையாங்கிளை வச்சு நம்ம அந்த மிட் பாயிண்ட் தியரமாக ப்ரூவ் பண்ணோம். அதே மாதிரி கீழே இருக்கிற ட்ரையாங்கிளை வச்சு மிட் பாயிண்ட் தியரம்னு ப்ரூவ் பண்ணிவிட்டு நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரலலோகிராம்ன்ற கான்செப்டை கொண்டுட்டு வந்தோம். ஓகேங்களா, அதாவது PQRSன்றது பேரலலோகிராம்னு சொல்லியாச்சு. அடுத்தது இந்த டயகனல்ன்ற கான்செப்டை வச்சு என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரலலில் சொல்லிட்டு, அதாவது இந்த பேரலலில் சொல்லிட்டு அடுத்தது இந்த பேரலலோகிராமில் ஒரு ஆங்கிள் இன்டீரியர் ஆங்கிள் 90 டிகிரியாக இருக்கிறதுனால இந்த பேரலலோகிராம் இஸ் அ ரெக்டாங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கணும். ஸோ அவ்வளோதான் இந்த சம்மோட சொல்யூஷன். மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு சம்மோட சந்திக்கிறேன். வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.